இந்த தரையில வரைஞ்சிருக்க வரைபடம் தான் நம்ம எதிர்கால பண்ணையோட மாடல். இந்த 1 ஏக்கர் நிலத்துல மாடு, கோழி, மீன், வாத்துன்னு எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்க போறோம். இதுல மீன்களை விட்டா அதுங்க போடுற எச்சம் தண்ணியை சத்துள்ளதா மாத்தும். அப்புறம் இந்த தண்ணியை செடிகளுக்கு பாய்ச்சறப்போ காய்கறிங்க சும்மா ஜிவ்வுன்னு வளரும். இந்த கூண்டு குட்டைக்கு சரியா மேல இருக்கிறதுல ஒரு பெரிய தந்திரம் இருக்கு. கோழிகள் போடுற எச்சம் நேரா தண்ணியில விழுந்து மீன்களுக்கு தீவனமா மாறிடும். மீன்களுக்கு தீவனம் வாங்க செலவு குறையும். இந்த வாத்துங்க தண்ணியில நீந்துறப்போ தண்ணியை கலக்கி விட்டு ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தும். இதனால குளத்துல இருக்கிற மீனுங்க ரொம்ப ஆரோக்கியமாவும் வேகமாவும் வளரும். இது வெறும் பாசி இல்லடா, இது மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் ஒரு மாமருந்து மாதிரி. இத போட்டு வளர்த்தா பாலோட அளவும் கூடும், முட்டையோட தரமும் உயரும். இதுங்களுக்கு தேவையான புல்லு நம்ம நிலத்துல இருந்தே கிடைச்சிரும். இதுங்க போடுற கழிவு மறுபடியும் நிலத்துக்கே போயிடும். அந்த சாணமும் சிறுநீரும் தான் நம்ம மண்ணுக்கு உயிர் கொடுக்கும். மண்புழு உரம் போடுற நிலத்துல தண்ணி தேவை குறையும். ஏன்னா இது மண்ணுல ஈரத்தை சேமிச்சு வைக்கும். எல்லா செடிகளுக்கும் ஒரு பிடி உரத்தை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். தேனி பெட்டியை கொஞ்சம் தள்ளி வை, அப்பதான் தேனீக்கள் பறந்து மகரந்த சேர்க்கை செய்யும். நம்ம தோட்டத்துல இருக்கிற பூக்கள்லாம் இப்ப சீக்கிரமா பிஞ்சா மாறுறதுக்கு இதுங்க தான் காரணம். நாம தயாரிச்ச உரம் மண்ணை தங்கமா மாத்தி செடிங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கு. காய்கறிகளை பறிச்சு நேரடியா மக்களுக்கு விற்பனை செஞ்சா நமக்கும் லாபம், மக்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த ட்ரோன் மேல இருந்தே எந்த செடிக்கு நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட சொல்லிடும். இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் நாம குறைவான நேரத்துல அதிக வேலை செய்ய முடியும். கைஸ், நம்ம பண்ணை தோட்டத்தை முழுசா இரவும் பகலுமா காவல் காக்குறது இவன் தான். ரொம்ப பாசக்கார பையன். பேரு ஜாக்கி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்க யூடியூப் சேனலுக்கும் கொடுங்க. சேனலோட லிங்கை கமெண்ட்ல போட்டு வச்சிருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.